பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசு நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த காலையிலே உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று ஆண்டவர் நம்முடைய சீஷர்களை குறித்து பிதாவினிடத்தில் பேசுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த வசனத்தை கவனியுங்க. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, நம்முடைய தேவன் ஒரு உலக பிரகாரமான காரியத்திற்காய் உலகத்திற்கு வரவில்லை. அவர் ஒரு உலகத்தார் அல்ல. இந்த உலகம் அவருக்கு சொந்தமானது அல்ல. இந்த உலகத்தை தேடி அவர் வரவில்லை. இந்த உலகத்தை எதிர்பார்த்து அல்லது இந்த உலக காரியங்களை நினைச்சு அவர் இந்த உலகத்துக்கு வரல. அதனால தான் உலகத்தையும் அதன் சகல ராஜ்யங்களையும் காண்பிச்சு, நீர் என்னை தொழுது கொண்டால் இவைகள் மேல் உள்ள அதிகாரத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னபோது, ஆண்டவர் இந்த உலக ராஜ்யத்தை எனக்கு கொடுத்துருப்பா, நான் உன்னை தொழுதுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லாம பிசாசுகிட்ட சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். என்ன விளங்குறதுன்னா, ஆண்டவர் உலகத்தாரா இருந்திருந்தார்னா உலகத்துல அவர் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பார். உலகத்தை தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சிருப்பார். உலகத்துல ஒரு பெரிய பூமி தனக்கு இருக்கணும், ஒரு பெரிய நிலம் தனக்கு இருக்கணும்னு நினைச்சிருப்பார். ஆனா அவர் யாரு? வானத்தையும் பூமியையும் படைச்சவரே அவர் தான். வானத்தையும் பூமியையும் அவர் படைச்சவரா இருப்பதனால உலகம் தனக்கு சொந்தமாகணும்னு அவர் நினைக்கல. இந்த உலக காரியங்களின்படி செய்யறதுக்காகவும் அவர் வரல. இந்த உலகத்தின்படி வாழ்றதுக்காகவும் அவர் வரல. உலகம் பாராட்டுகிற மாதிரி அவர் காரியங்களை செய்யாம அவருடைய எண்ணமெல்லாம் பரலோகத்தை குறித்தே இருந்தது. அதனாலதான் அவர் நம்மை பற்றி என்ன சொல்றாரு? மேல உள்ள வசனத்துல, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். உலகத்திலிருந்து அவர்களை எடுத்துக்கோங்கன்னு நான் வேண்டல. நீங்க அவங்களெல்லாம் தீமை நின்று காத்து கொள்ளுங்கன்னு நான் வேண்டிக் கொள்றேன், ஜெபம் பண்றேன். நமக்கா என்ன ஜெபம் பண்ணாரு? நம்ம தான் உலகத்தார் இல்லையே, உலகத்திலிருந்து உடனே எடுத்துக்குங்க, இவங்க உலகத்தார் இல்லை அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணல. உலகத்தில் இருக்க வேண்டியது இருக்கு, உலகத்தில் வாழ வேண்டியது இருக்கு. ஆகவே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, தீமை நின்று இவங்களெல்லாம் காப்பாற்றுங்க. ஆம் பிரியமானவர்களே, தேவன் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். தீமை நின்று நம்மை காக்கும்படி, அதாவது பாவத்திற்கு விலக்கி காக்கும்படி, பாவமான காரியங்களுக்கு விலகி நாம் வாழும்படி, பாவத்தில் நாம் விழாமல், பாவ சிற்றின்பங்களில் நாம் விழாமல், அசுத்தங்களிலே நாம் விழாமல், அருவருப்பான காரியங்களை நாம் செய்து விடாதபடிக்கு தீமை நின்று காக்கும்படியாக பிதாவினிடத்தில் நமக்காக இயேசுநாதர் வேண்டிக் கொண்டார். அவருடைய வேண்டுதல்ல, ஜெபத்தில் என்ன இருந்ததுன்னா, தீமை நின்று இந்த விசுவாசிகளை, இந்த சீஷர்களை காத்து கொள்ளுங்க. ஆம், ஏனென்றால் நான் அவர்கள் உலகத்தார் அல்ல. உலகம் செய்கிற பிரகாரம் செய்வதற்கு நாம் உலகத்தார் அல்ல. உலகம் செல்லுகிற பாதையிலே செல்வதற்கு நாம் உலகத்தார் அல்ல. உலக காரியங்களுக்கு பின்னால் போவதற்கு நாம் உலகத்தார் அல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகள். உலகத்தாரா இராமல் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் உலகத்தின் காரியங்களுக்கு பின்னால் செல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளாகவே இருக்க நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போமா? நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுப்போமா? பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளா இருப்போமா? தேவன் நம்மை நிச்சயம் வழி நடத்துவார். ஆண்டவருக்கு
மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உலகத்தாராய் இராதது போல நாங்களும் உலகத்தார் அல்ல சுவாமி. அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உலகத்தார் அல்ல, நாங்கள் உலகத்தார் அல்ல. உலகம் எங்களுடையது அல்ல. நாங்கள் உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல, உமக்கு சொந்தமானவர்கள். அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்தும், சாட்சியாய் நிறுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.